வணக்கம். நான் டாக்டர் கஞ்சன் சிங். பாரத் ஹோமியோபதிக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்கள் வீட்டில் யாராவது பார்க்கின்சன்ஸிற்கு சிண்ட்ரோபா மருந்து எடுக்கிறீர்களா? ஆரம்பத்தில் இது நன்றாக வேலை செய்வது போல் தோன்றியிருக்கும். உடலை கட்டுப்படுத்த முடிந்தது. ஆனால் இப்போது என்ன நடக்கிறது? மருந்து எடுத்த பிறகு உடலில் விசித்திரமான அதிர்வுகள் அல்லது கட்டுப்பாடற்ற இயக்கங்கள் ஆரம்பமாகிவிட்டதா? அல்லது மருந்தின் விளைவு சில மணி நேரங்களுக்கே மட்டுமே நீடிக்கிறதா? இப்படி சம்பவித்தால் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்காக மிகவும் அவசியமானது. பாருங்கள், சிண்ட்ரோபா என்பது பார்க்கின்சன்ஸ் நோய்க்கு மிகவும் பொதுவாக வழங்கப்படும் மருந்தாகும். ஏனெனில் இது உடலில் டோபமினை உடனடியாக அதிகரிக்கிறது. இதனால் அறிகுறிகள் தற்காலிகமாக கட்டுப்பாட்டில் வந்துவிடுகின்றன. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மருந்துகள் நோயை அடிப்படையில் குணப்படுத்துவதில்லை, எல்லா அறிகுறிகளையும் ஒடுக்குகின்றன மற்றும் மெதுவாக மூளை இந்த மருந்துக்கு பழகிவிடுகிறது. அதன் பிறகு ஆரம்பமாகிறது ஒரு ஆபத்தான கட்டம். அதனை நாங்கள் கூறுவோம். வேரிங் ஆஃப் எஃபெக்ட் என்றால் மருந்தின் தாக்கம் குறையும் போது நோயாளியின் உடல் கடினமாகிவிடும் அல்லது உடல் கட்டுப்பாடின்றி அசைய ஆரம்பிக்கும். இந்த நிலையை மருத்துவ மொழியில் டிஸ்கைனீசியா என்று அழைக்கப்படுகிறது. இப்போது கவனமாக கேளுங்கள். சிண்ட்ரோபாவின் 3 முக்கியமான எச்சரிக்கை அறிகுறிகள் உள்ளன. அவற்றை நோயாளிகள் ஒருபோதும் புறக்கணிக்க கூடாது. குறிப்பாக முதல் எச்சரிக்கை டிஸ்கைனீசியா. மருந்து எடுத்த பிறகு உடலில் திடீர் அசைவுகள் அல்லது கட்டுப்பாடற்ற இயக்கங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். இரண்டாவது, ஹல்லூசினேஷன் போன்றவை ஏற்படலாம். அதாவது உண்மையில் இல்லாத விஷயங்களை பார்க்கும் அல்லது உணரும் அனுபவம், குறிப்பாக இரவு நேரங்களில். மூன்றாவது, இரத்த அழுத்தம் குறைவது, திடீரென நின்றவுடன் தலை சுற்றல் ஏற்படுவது, கண்களுக்கு முன் இருள் படர்வது போன்றவை. இந்த எல்லா அறிகுறிகளும் உங்களுக்கு சிண்ட்ரோபா மருந்தின் பக்க விளைவுகளாக காணப்படுகின்றன. இந்த அறிகுறிகள் வந்தால் அதற்கான அர்த்தம் உங்கள் உடல் இப்போது மருந்தின் மீது அதிகமாக சார்ந்துவிட்டது என்பதாகும். பாரத் ஹோமியோபதியில் நாங்கள் என்ன வித்தியாசமாக செய்கிறோம்? உங்கள் நடந்து கொண்டிருக்கும் மருந்தை நாங்கள் உடனடியாக நிறுத்துவதில்லை. அதற்கு பதிலாக படிப்படியாக அணுகுமுறை எடுக்கிறோம். நாங்கள் மூல காரணத்தில் வேலை செய்கிறோம். அதனால் மூளை மெதுவாக தானாகவே டோபமின் உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறது. இதனால் சிண்ட்ரோபா மருந்தின் பழக்கம் நோயாளிக்கு குறைய ஆரம்பிக்கிறது மற்றும் அவர்களுக்கு தெரியும் பக்க விளைவுகள் மெதுவாக கட்டுப்பாட்டுக்குள் வர ஆரம்பிக்கின்றன. எங்களிடம் பல நோயாளிகள் உள்ளனர். அவர்கள் வெறும் 3 முதல் 4 மாதங்களில் 60% முதல் 70% வரை முன்னேற்றத்தை உணர்ந்துள்ளனர். நீங்கள் அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது பார்க்கின்சன்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டு போராடுகிறீர்கள் என்றால் பயப்பட வேண்டாம். உங்கள் சமீபத்திய அறிக்கையும் தற்போது நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் மருந்துகளின் புகைப்படத்தையும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். என் குழு உங்கள் அறிக்கைகளை பகுப்பாய்வு செய்து உங்களுக்கு வழிகாட்டும். நினைவில் வையுங்கள், பார்க்கின்சன்ஸ் நோயை பயப்பட வேண்டியதில்லை. அதை புரிந்து கொண்டு சரியான சிகிச்சையுடன் எதிர்கொள்வதே முக்கியம். இன்றுட ஷீப்பின் இத்துடன் முடிகிறது. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி.